கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் அடைந்திருக்கிறாரு. வணக்கம். என்ன வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. விஜய் அரசியல் நம்ம அடுத்தடுத்து போவோம். எடுத்தோன்னே எப்பவுமே விஜய் அரசியலில் வந்து அதுக்கு தனியாக ஒரு பேசுவோம். இப்போ அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. இதில் வந்து பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புலி வேட்டைக்கு கிளம்பிடுச்சு, இன்னைக்கு புலி நேராக கோட்டைக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு அடுத்தடுத்து பேசியவர்கள் அதே மாதிரி எடப்பாடியில் புகழ்ந்து பாடி பேசினாங்க. ஸோ இதெல்லாம் ரெகுலராக நடக்கிற ஃபார்மேட் தான். இறுதியாக எல்லாரும் எதிர்பார்த்தபடி எடப்பாடி அவர்கள் பேசிய பேச்சு வந்து அனல் கக்கும் வகையில் இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அதை என்ன பார்வையில் பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் ஆணைய சட்டத்திட்ட விதிகளின்படி அரசியல் கட்சிகள் வந்து ஆண்டுக்கு இருமுறை வந்து பொதுக்குழு செயற்குழு வந்து கூட்டணும். அதன் அடிப்படையில் வந்து அதிமுகவில் வந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கணும். ரெண்டாவது, இது தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற இன்னும் அவங்க சொல்கிறபடி பார்த்திங்கன்னா 100 நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அதன் அடிப்படையில் வந்து அந்த பொதுக்குழு செயற்குழு அதுக்கு முன்னதாக நடக்கிறதுனால கொஞ்சம் அரசியல் பரபரப்பு அதிகமாகவே இருக்குன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து திமுக வந்து வரப்போகிற தைப்பொங்கலுக்கு வந்து 5000 கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறாரு எடப்பாடி. அதை தான் சொல்ல வர்றேன். அதாவது வந்து தமிழக அரசு சில திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறதுக்காக முன்னோட்டமாக எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதை வந்து மோப்பம் பிடிச்சிட்டு தான் வந்து எப்படி 5000 ரூபா கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும் பொங்கலுக்கு. அதன் அடிப்படையில் வந்து இது முன்கூட்டியே அவர் தெரிஞ்சிருச்சு. அவருக்கு அதிகாரிகள் மூலமாகவோ இல்லை ஆஃபீஸர்ஸ் மூலமாகவோ எல்லாம் தெரிஞ்சிருப்பார். தெரிஞ்சதை ஆமாம் உறுதி பொங்கலுக்கு கொடுக்க போகிறாங்க. அதனோட அதை டிமாண்ட் வச்சு கொடுத்ததா மாதிரி ஒரு அரசியல் அதுதானே. இப்போ வந்து நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து போனதை நான் ஆட்சி காலத்தில் இருக்கிற போது நீங்கள் வந்து நான் 2500 ரூபா கொடுத்தேன். நீங்கள் வந்து அப்போ டிமாண்ட் வச்சிங்க 5000 கொடுன்னு சொல்லிவிட்டு 5000 உங்கள் பாக்கெட் மணியில் இருந்தால் கொடுக்குறீங்க, அரசாங்கம் பணம் தானே எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்ட்டு நீ மட்டும் என்ன சொன்னில்ல. அது மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், நீ கேளு அப்படிங்கிறது தான் அவரோட டிமாண்டு. வர்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி 5000 திமுக கொடுக்குது. அது வந்து வாக்காளர்களை வந்து வசீகரப்படுத்துறதுக்கு கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து அவர் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அதிமுக சொல்லிடுச்சு, பார்த்தியா நான் சொன்னதுனால தான் வந்து 5000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்காக இதை வந்து அவர் முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு இதை சொல்கிறாரு. இது மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். இப்போ முன்னாடி கேட்டிங்களா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வர்றேன். அதாவது புலி புறப்பட்டுருச்சுன்னு சொல்லி வளர்மதி சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, புலி வேட்டைக்கு கிளம்பி. ஆமாம், புலி வேட்டைக்கு கிளம்பிருச்சு. அந்த அம்மா வந்து நாவுக்கரசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் வந்து பெருசாக அவங்கள பேசுவாங்க. கொஞ்சம் இலக்கிய கொஞ்சம் சொல்ல தெரிஞ்சவங்க பேசுகிறவங்க நாவுக்கரசின்னு தான் அந்த அம்மா பேசுவாங்க. மற்ற அதிமுக காட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசக்கூடியதான் வளர்மதி. அது எதுக்கு முனையாக பேசிக்கிறாங்க. அதை ஏற்கனவே வந்து இவர் 175 தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் வந்து சீக்கிரமாக வந்து நீ அடுத்த 3 மாதம் தான், 90 நாட்கள் 100 நாட்கள் தான். அதன் அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க. அவங்க வந்து பேசுகிறது இது தானே. இப்போ வந்து பெரிய கட்சி தமிழ்நாட்டிலே வந்து பெரிய கட்சி அதிமுக திமுக தான், ரெண்டும் தான். இப்போ பொதுக்குழு கூட்டுற போது அவங்க முறைப்படி எல்லாம் செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் அது பேசுகிற போது எலெக்ஷனை வச்சு பேசுகிற போது இதெல்லாம் வர்றது தானே. அதனால் பெருசாக ஒன்றும் எடுத்துக்க முடியாது. அது இப்போ அடுத்ததாக வந்து கவலைப்படாதீங்க, அதிமுக தலைமையில் கூட்டணி அமையும், அது என்னோட தலைமையில் தான், அதிமுக தலைமையில் தான் அடித்து சொல்லியிருக்காரு. எல்லாரும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட டிவிகே பற்றி எதாவது பேசுவார். ஏன்னா டிவிகே விஜய் கூட சொல்லியிருக்காரு, எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட கட்சி இன்றைக்கி எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது வந்து விஜய் ஃபேக்டரை வந்து ஏடிஎம்கேயில் இருக்கிறவங்க யாருமே கண்டுக்கலையா? குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதை ஒரு விஷயமாகவே எடுத்துக்கலையா? அதாவது தமிழ்நாட்டில் வந்து பேப்பர் ஊடக செய்திகள் வந்து இன்றைக்கி வந்து பெரிய ட்ராமா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது என்னோடய பார்வையில் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்கூட்டியே வந்து நான் தான் அதில் வந்து மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் பத்திரிகையில் சில இதெல்லாம் வந்துச்சு. நம்ம வந்திங்கன்னா இந்த கட்சி இவ்வளோ சீட் எடுக்கு, இந்த கட்சி அவ்வளோ சீட் எடுக்குன்ட்டு அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காமெடியாக வந்து தாவக்கா வந்து 70 சீட்டு ஜெயிக்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏசா ஒரு ஜேர்னலிஸ்டாக பார்க்குறபோது மிகப்பெரிய காமெடியாக தெரியுது எனக்கு. அடுத்த முதல்வர் வந்து விஜய் தான் அப்படின்னு எல்லா பிரபல யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அது ரொம்ப அது அற்புதமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எடுத்துமே எந்த ஒரு கட்சியுமே உலகத்திலேயே அப்படி பண்ண முடியாது. பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தால் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சொல்லலாம், செய்யலாம். ஏங்க 40% 35% எப்படி ஒரு கட்சி வாங்க முடியும் எடுத்ததுமே? விஜய்க்கு வந்து இப்போ எத்தனை % இருக்குதுன்னு தெரியாது. இப்போ எல்லா கட்சிகளும் கரெக்டாக கணிச்சு பார்த்தா ரசிகர்கள் மற்ற எல்லாம் அப்படியே பார்த்தா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 30 லட்சம் தான் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் போட்டால் கூட 30-35 லட்சம் அவ்வளோதான் ஓட்டு வாங்க முடியும்.
தாவக அந்த ஏற்கனவே வந்து நாம் தமிழர் வாங்கின கட்சி ஓட்டுக்கு தான் இப்போ வந்து இப்போதைக்கு அவர் மதிப்பிட்டுருக்காங்க. அதை விட கம்மியாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நாம் தமிழரோட கம்மியாக தான் வாங்குவாங்க. எடுத்துமே அவங்க ஆட்சி பிடிப்பாங்கிறது வந்து அபத்தமான பொய்யா இருக்குது. அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க என்னென்ன பிஜேபி வந்து டெல்லியிலேருந்து அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் பேசி இப்படியெல்லாம் பேசி. ஆமாம், இப்போ எதுக்கு சிபிஐ வந்து கரூர் விஷயத்தில் போட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? கடைசியில் அவங்கள வந்து அவங்களோட நிர்பந்தத்தில் கொண்டு வர மாதிரி ஒரே விஷயந்தான் 41 பேருக்கு கொண்டாந்து கொலைகாரன் விஜய் அப்படின்ட்டு சிபிஐ சொல்லிச்சுன்னா என்ன ஆகும்? சொன்னால் என்ன ஆகும்? கட்சியே அழிஞ்சு போயிடும், கட்சியே காணாமல் போயிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதை வச்ச டிமாண்ட் வச்சு அந்த விஜயை வந்து ஏடிஎம்கே கூட்டணி கொண்டு வருவாங்க. அதுதான் அவங்களோட திட்டம். வாய்ப்பு இருக்குது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு வந்து திமுகவுக்கு தெரியாமல் இல்லை, திமுக என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு தெரியும், பிஜேபி என்ன செய்ய போகுதுன்னு திமுக தெரியும். இப்போ வந்து இதில் வந்து கேம் ஆடாத ஆள் வந்து அதிமுக தான். அது பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன் என்னென்னலாம் நமக்கு தெரியல. ஏன்னா கேட்டால் தொண்டர்கள் கட்சி அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னமும் தன்னுடைய கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற நினைப்பு இருக்கா எடப்பாடி? இருந்தங்காட்டி தானே அவங்கள பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பற்றி இவரை பற்றி அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? எதிர்த்து பேசணும்ல, அரசியல்னா அதுதானே. இப்போ எதிர்கட்சி கேட்குறேன், உன் மேலே தப்பு இருக்குது, அவன் 41 பேர் கொண்டிருக்கிறான், நீ ஏன் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டேங்கிற? சும்மா சாதாரண 19 வந்து இது இயற்கையாக நடக்கிறதா, இதை வந்து பெரிதுபடுத்தக்கூடாது அப்படின்ட்டு எடப்பாடி சொல்லிட்டு போகிறாரு. ஏன் வந்து குற்றம் சொல்ல மாட்டேங்கிறாரு? இப்போ டிஎம்கே வந்து குற்றம் சொல்லுதில்ல, நீ 46 வருஷம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி கொடுறாங்களே, அது மாதிரி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஸோ வந்து எல்லாமே மக்களை ஏமாத்துறதுக்காக ட்ராமா போடுற அரசியல் கட்சிகள் தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. பத்திரிகையாளர் எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் பார்க்கணும். அதை இப்போ அடுத்ததாக திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாதுஷா அமித்ஷான்ட்டு ஒரு எதுகை மோனையில் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. சிவப்பு படை ஒரு வாக்குச்சாவடியிலேயே உங்களை பார்த்துக்கோம். ஸோ அந்த மாதிரி அதாவது இடியோட மிரட்டல் தொடர்ந்து இந்த மாதிரி பேச்சுக்கள் வருது இல்லை, அவரோட இந்த எக்ஸ்தல பதிவை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பிஜேபியோட பாச்சா பழிக்காது அப்படிங்கிறது உண்மை நிலவரம். இப்போ மேற்கு வங்கத்தில் கூட வந்து மிரட்டிக்கிட்டு எப்படியோ அந்த அம்மா மிரட்டிடலாம், மம்தா பானர்ஜி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் எங்கே பார்த்தாலும் இவங்க எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் எதிர்த்து நிற்குது. எந்த ரீதியாலும் அடங்க மாட்டேங்கிறாங்க. எப்படி மிரட்டினாலும் போக முடியல அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து இடி இன்கம் டேக்ஸு இந்த மாதிரி பிரிவுகளெல்லாம் வந்து ஏப்ப விட்டு அவங்கள மிரட்டிட்டு தான் இருக்கிறாங்க. நேற்றுக்கும் கூட பார்த்திங்கன்னா கேஎன் நேருக்கு வந்து லெட்டரை கொடுத்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து டிஜிபிக்கு வந்து நீங்கள் லெட்டர் கொடுத்து நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவருக்கு நிர்பந்தப்படுத்துகிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நிர்பந்தத்தில் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல் படுத்துறாரு. இப்போ டிஜிபி என்ன பண்ணுறாரு, பொறுப்பு அவரால் முடியல, என்ன செய்கிறாரு, என்ன செய்யணுன்னே தெரிய முடியல. இந்த லெட்டர் வந்திருக்கு, இப்போ நான் என்ன டிசிஷன் எடுக்கிறது? ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் அது உண்மையாகவே உடம்பு சரியில்லையா, இல்லை வந்து தன்னிச்சையாக போய் படுத்துடுறாரா அப்படிங்கிற சந்தேகம் வரும். இது டிஜிபி அரசியல், அதை நம்ம அடுத்தது பேசலாம். இப்போ உங்களோட டெல்லி சோர்ஸ் படி இடியிலேருந்து கைது படலை தொடருமா, குறிப்பாக திமுக அமைச்சர்கள் மீது? அதாவது அவங்க வந்து கரெக்டாக காய் நகர்த்திட்டு தான் போகிறாங்க. சட்ட ரீதியாக எப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். எலெக்ஷன் டைம் வரக்கூடாது. ஆமாம், சட்ட ரீதியாக வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் என்னென்னு பார்க்கணும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிற போது இப்போ கேஎன் நேரோட பையன் போய் இந்த நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க. அது சந்திப்பு நடந்திருக்கு. இன்னும் அவங்க மட்டும் இல்லை, திமுகவிலேருந்து நிறைய பேர் வந்து அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னாலாம் தெரியல. ஆனால் வந்து ஒரு பக்கம் மிரட்டல் போகுது, ஒரு பக்கம் வந்து கொள்கை ரீதியாக எதிர்த்து நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் போயிட்டுருக்கு. நாங்கள் அடிப்பணிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா செயல்படுறவங்க யாரோ அவங்கள குறி வச்சு தாக்குறாங்க. இப்போ கேஎன்ஆரோட அறிக்கையை பார்த்திங்கன்னா என்ன குறி வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் 70 வயசு கடந்தவர். இந்த நேரத்தில் போய் இதெல்லாம் லெட்டரில் இதெல்லாம் பார்த்துட்டு வர்றபோது இடி சம்மன் அனுப்பிச்சுக்கிறாங்க, விசாரணை கூப்பிட்றாங்க, ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. அப்படிங்கிற போது அவங்களுக்கு மன ரீதியாக பாதிக்கப்படும்ல, உடல் ரீதியாக பாதிக்கப்படும். ரெண்டாவது செயல்பாடுகள் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி போயிடும். அது எலெக்ஷன் நெருங்க கவனம் பூரா இதில் தான் இருக்கும். ஆமாம், அவருக்கு வந்து ஒரு மண்டலமே கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவர் பார்ப்பார். அது எந்த அளவுக்கு அவர் நெருக்கடி தானே, அது செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிறது திமுக வந்து ரொம்ப வேகமாக செய்யக்கூடாது, அதை வந்து கட்டுப்படுத்தணும். ரிமோட் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு கேட்டால் இடி தான். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இப்படி பண்ணுறதுனால திமுகவோட தேர்தல் செயல்பாடுகள் வேகம் கம்மியாகும்.
அப்படிங்கிறது தான் இது எண்ணமாக இருக்கும். இப்போ வந்து நேரு விஷயத்தில் வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு லெட்டர் எழுதி போட்டுருக்காங்க. லெட்டர் எழுதி போட்டு ஏன் வந்து எஃப்ஐஆர் போடல, ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு டிஜிபி மேலே வந்து இப்போ அடுத்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. இந்த சூழ்நிலையில் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போய் படுத்துறாரு. உண்மையாகவே ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறாரா? அதாவது நம்ம சோர்ஸ் மூலமாக விசாரிக்கும் பொழுது அவர் ஆக்சுவலாக வந்து அவரோட சர்வீஸில் எந்த சர்ச்சையிலையும் சிக்காமல் இன்னும் இருக்கணுன்றது ஒரு அந்த நேர்கோட்டில் வேலை செய்கிறவர். இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிங்கன்னா, அவருக்கு ஒரு பிஎஸ் கூட கிடையாது. 4 பேர் இருந்தாங்களா டிஜிபி இருக்கும்போது. இப்போ ஒரு பிஎஸ் தான் வச்சுருக்கிறான். வீட்லேயும் பிஎஸ் கிடையாதான். அதே மாதிரி ஒரு வழக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே குறிப்பாக ஒரு எஸ்ஐயோ ஏட்டையோ ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டு பேசுவாராம். பேசுகிறத விட பேச வைப்பாராம். நிறைய பேர் ஒன் சைடாக கேட்பாங்க, குறுக்கில் போந்து இப்படியா அப்படின்னா. இவங்க வந்து ஃபுல்லாக பேச கேட்க வச்சு கேட்குறவர். அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலில் பேட்டர்ன். இன்னொரு விஷயம், எந்த ஒரு சர்ச்சையிலையும் ஒரு ப்ரெஷரான விஷயத்த மேலே போட்டுக்க மாட்டாராம். ஓகேவா? இது வரைக்கும் எந்த கான்ட்ரவர்ஷியலையும் அவர் மாட்டினதில்லை. இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்டாக நடந்தது திருப்பரங்குன்றம் விஷயம் ஆகட்டும், இந்த சிபிஐ என்கொயரி ஆகட்டும், இந்த கரூர் விஷயம் ஆகட்டும், இப்போ இந்த இடி அனுப்புகிற லெட்டர் ஆகட்டும், இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரும் இதற்கு மேலே அவருக்கு வந்து இது வேண்டாம், என்னை விட்டுடுங்க. குறிப்பாக இந்த டிஜிபி நியமனத்தில் இந்த விஷயத்தில் என்னை தயவு செஞ்சு விட்டுடுங்க, நான் இதுக்கு மேலே என்னை தாங்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எவ்வளோதாங்க தாங்குவார்? அதாவது அந்த பதவி வந்து நிரந்தர டிஜிபின்னா அவர் ஃபேஸ் பண்ணார். அவர் பொறுப்பு டிஜிபியெல்லாம் இருக்காரு. இருந்துக்கிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து, அதாவது ஒரு நிரந்தர டிஜிபியை போடாமல் ஒரு பொறுப்பு டிஜிபி அவர் எவ்வளோதான் சால்வ் பண்ண நினைப்பாரு. தன்னை காப்பாற்றிக்க தான் நினைப்பாரு. இப்போ அவர் ஒரு மாதிரியான மனநிலையில் இருக்கிறதாவும் ஐபிஎஸ் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிறாங்க. ஆனால் உடல்நிலை சீராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து லெட்டரில் எப்படி அணுகிறது இன்னும் தெரியாமல் இப்போ வந்து சிஎம் கிட்டையும் கரெக்டாக பதில் சொல்லி ஆகணும். ஆளுங்கட்சிக்கு வந்து பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு லெட்டருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இவ்வளோ குறிப்பிட்ட நாளுக்குள்ளே கைது பண்ணி ஆகணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்தாங்க. என்ன செய்ய முடியும்? இன்னொரு விஷயம், போலீஸில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த பொறுப்பு டிஜிபியாக இருக்கும்போது யாருமே மதிக்க மாட்டாங்க. ஐசி தானே, அதனால் ஒன்றும் பெருசாக கண்டு மாட்டாங்க. இவர் நாளைக்கு போயிடுவார், இன்னும் 1 ஹவரில் போயிடுவார், இல்லை அப்படியே போனால் 4 அன்னைக்கு போயிடுவார், இல்லை அடுத்த வாரம் போயிடுவார், எப்போ வேணால் போயிடுவார். ஏன்னா இந்த பொறுப்பு டிஜிபிக்கு நியமிக்கும் போது பல அதிகாரிகளை கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன தகவல் தான் இது. அது உண்மை தானே. ஒன்றும் இல்லை, அந்த ஃபைல் எடுத்து வைக்கிறவங்க கூட மதிக்க மாட்டாங்க அவங்கள. கண்டிப்பாக அவர் நேச்சரும் அப்படி தான். அவர் வந்து பெருசாக எடுக்க மாட்டார். தமிழகம் முழுவதும் இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் வந்து இப்போ ப்ரொமோஷன் வரப்போகுது. அந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்ல இருக்கும்போது அந்த கடைசி ஏஜில் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது தான் எல்லாரும் ப்ரெஷர் எடுத்துப்பாங்க. அதாவது இவரை மதிக்க மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. நார்மலாகவே வந்து அந்த பென்ஷன் ஸ்கீம் இல்லாதால நோ பென்ஷன் நோ டென்ஷன், யாரையும் மதிக்கிறது இல்லைன்ற ஒரு விதமான ஆட்டிடியூட்ல இருக்காங்க. ஸோ போலீஸில் எல்லாருமே வந்து இப்போ எல்லாரும் 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன்லாம் மாற்ற போகிறாங்கன்னா எல்லாருமே தாங்க செய்ய நினைச்சதை செய்ய முடியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க எல்லா அதிகாரிகளும். நிர்வாகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்லணும். இதனால் வந்து போலீஸ் துறை வந்து சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் கரெக்டாக ஒரு போலீஸ் துறைன்னு மட்டும் இல்லை, ஐஏஎஸ்ஸையும் சொல்லலாம். ஐஏஎஸ் மற்ற எப்படியாவது கேர்ஃபுல்லாக டெல்லிக்கு போயிடலான்னு பார்ப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் ஒரு சாஃப்டான இடத்துல போய் உட்காந்துக்கலான்னு பார்ப்பாங்க. இது அதிகாரிகளோட போக்கு. ஆமாம், அடுத்த ஆட்சி வரும்போது அவங்க கிட்ட போய் நம்ம ஒட்டிக்கலாம். அதே தான் எல்லா இது கமிஷனர்லேருந்து எல்லா எஸ்பியிலேருந்து எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து நான் தான் வரணும், அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அவங்க துடிப்பாங்க. இப்போ நம்ம வந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஐசிஐ போட்டிருக்கிறவர் அவர் வந்து நாளைக்கு கையெழுத்து போட்டு போனாருன்னா அது செல்லுபடி ஆகுமா, இது ஆகுமா, இல்லை செல்லாத ஆகுமா, இது வந்து உண்மையாகவே அது ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற மனப்பான்மை இருக்குது. ஐசினாவே உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு முகச்சொலிப்பு தான் ஏற்படும். இல்லை இப்போ ப்ரொமோஷன் வர்ற அதே நேரத்தில் எந்தெந்த இடத்த யார் பிடிக்கணுன்ற போட்டியும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் எலெக்ஷன் டைமில் நம்ம அமைதியாக இருப்போம். நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம எதிரியா சிக்கலில் போய் மாட்டிக்கூடாது, யார் வந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்ற மனநிலைக்கும் வந்துட்டாங்க. அதாவது விங்கு அந்த மாதிரி இடத்து விங்குனா பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அதே சமயத்தில் எலெக்ஷன் டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்கோர் பண்ணி நம்ம ஒரு நல்ல அதிகாரின்னு பேர் எடுத்து அடுத்து வர ஆட்சிக்கு வந்து ஒரு நல்ல சில பேர் ரிஸ்க் எடுப்பாங்க. ஆமாம்மா, அதுக்கும் நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, நமக்கு தெரியும். அது ஆமாம், யார் யாருன்னு நமக்கு தெரியும். ஒரு சில அதிகாரிகளெல்லாம் கூட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா டிசிஷன் எடுத்து கரெக்டாக போய்க்கலாம் அப்படிம்பாங்க. சில பேர் அதில் பின்னாடி வந்து நம்ம தனியாகவே போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லா பக்கம் இருக்கிற மனப்பான்மை தான். இன்னொரு முக்கியமான விஷயம், டிவிக்கு விஜய்க்கு போலீஸ் தரப்புல நிறைய சப்போர்ட் குவிஞ்சிட்டு இருக்கு, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில. ஒரு இடத்துல குறிப்பா ஒரு நண்பர் மூலமா கேள்விப்பட்டேன்,
பாஸ்வேர்டு TVK26 அப்படி வச்சிருக்கிறாங்களா. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்கள TVK26ன்னு வைக்கிறது ஒரு ஸ்டைலா இருக்கு. தகவல்லாம் இல்ல, கேள்விப்பட்டது. இல்லை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் வந்து கிரேஸா பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து DMK வேணாம், ADMK வேணாம். சோ இது வந்து விஜய் வந்து ஒரு வசீகரமான தலைவரா உருவாரான்னு ஏத்துக்கணும்ல. நம்ம குறை சொல்றோம், இதையும் ஏத்துக்கணும்ல. அது அந்த பாயும் புலி இருக்கிறாருல நாஞ்சில் சம்பத், அவர் வந்து ஒரு பேட்டியில் அதை தான் சொல்கிறாரு. ஒவ்வொரு வீட்லேயும் 2 ஓட்டு இருக்குது அப்படின்ட்டு அவர் ஏதோ பயங்கரமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளியில் புள்ளி மாதிரி பேசுகிறாரு. அவர் கொடுத்த காசுக்கு அப்படி சொல்கிறாரு. அப்போ வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி அட்டை இருக்குதுன்னா, இப்போ 1.5 கோடி இன்ட்டு 2 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 3 கோடி ஆச்சுல்ல. 3 கோடி வந்து அவர் சொல்கிறத பார்த்தா TVKக்கு வருங்கிறாரு. இது எந்த மாதிரி கணிப்புன்னு தெரியல. இது இவ்வளோ வரும் 40 வருஷம் வந்து திராவிட சித்தாந்தம் பேசிய ஒரு ஆள் இந்த மாதிரி பேசுகிறது நகைப்புத்தன்மையாக இருக்குது. ஒரு TVK இப்போ வந்த கட்சி இதுக்கு போய் இவ்வளோ ஓட்டு இருக்குது, இவ்வளோ இருக்குது, நீ ஏதோ 50 லட்ச ரூபா வாங்கிக்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்படியெல்லாம் பேசுகிறது நான் கூஸ்தலியா என்னென்னு தெரியல. நாஞ்சில் சம்பத்துக்கு இந்த ஒரு இலக்கியம் பேசினவர், ஒரு இலக்கியங்களை செஞ்சு தமிழ் கற்றுக்க வந்தவர், ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அரசியல் தனமாக இருக்கிறனால தான் விஜய் மாதிரி ஆளுகளெல்லாம் வளர்ந்துட்டு போய்ட்டுருக்குங்க. விஜய் வந்து தவக்கலைன்னு சொன்ன ஒரு ஆள் அவர். இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்தில் 2 ஓட்டுங்கிறாரு. இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? இதுதான் புள்ளியல் விவரங்கள் போகிறது. சரி, விஜய் கிட்ட பல அதிமுக முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் போவாங்கன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்க கருத்து? ஒரு சோர்ஸ் என்ன சொல்லுது? ஐயோ, இதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து சோர்ஸ்னு ஒரு வார்த்தையை போட்டு காதலையே கேட்க முடியலைங்கிறத சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து TVK, அதாவது நம்மள தான் வந்து TVKன்னு சொல்லித்தாங்க. டிவிக்கேங்கிற மாதிரி இவன் சீமான் சொன்ன மாதிரி தான் TVKக்கு தான் போகணுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து அவருக்கு இவ்வளோ நாள் 30 வருஷம் வந்து அரசியல், அதை சினிமாவில் இருந்தவர் அரசியல் வந்து பெரிய கடல். இப்போ வந்து மஃபா பாண்டியராஜன் வந்து இப்போ தாவாக்காவில் சேர்றாரு அப்படின்னா ஒரு இது இருக்குது. ஏன்னா வந்து அவர் RSS, ஆமாம், ஒரு RSSகாரர். RSS அன்னைக்கு இருந்து விஜயகாந்தோட சேர்ந்த போது அவர் RSSகாரர். விஜயகாந்த் கட்சி உடைச்சதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது நம்ம மஃபா பாண்டியராஜனுக்கு. அப்புறம் ஜெயலலிதாவுக்கு வந்து அறிவாளிகள் கண்டாவே பிடிக்காது. இவர் வந்து புள்ளியில் விவரமாக இதை வந்து என்ன அந்த ஹச்ஆரில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன சொன்னியா வாய் மூடு, நீ நான் இருக்கிற வரைக்கும் நீ பேசக்கூடாது சட்டசபையில்னு சொல்லி நேருக்கு நேராக சொல்லணுங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற போது மஃபா பாண்டியராஜன் அங்கே போகிறாரு அப்படின்னாவே இது யார் இதெல்லாம் கலப்பி விடுறதுன்னு இதுக்குன்னு ஒரு கோஷ்டிக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு செலவு பண்ணி இதுக்கு தாவாக்காவுக்கு வேண்டி இப்படி ஒரு விளம்பரப்படுத்துறது. இப்படி ஒரு விளம்பரப்படுத்தினால வந்து அந்த ஆமாம் எல்லாமே விளம்பரம் தான். ஆனால் விஜய் தரப்பில் நம்ம கேட்கும் போது விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எலெக்ஷனை அவர் வந்து தெளிவாக இருக்காரா, 2026 நம்ம CM ஆக மாட்டோம், தன்னுடைய பலம் என்னன்றது செக் பண்றதுல தெளிவாயிட்டாராம். அதே மாதிரி எந்த கட்சியில இருந்து யார் வந்தாலும், குறிப்பா அதிமுகல இருந்து வந்தாலும் அவர்கள் மீது வழக்கு இல்லாம பாத்துங்கன்ட்டு செங்கோட்டையன் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அப்ப புதுசா அவனாச்சும் பிறக்கிறவன தான் கூப்பிடணும் அந்த மாதிரி. ஆமா, அரசியல் புதுசா இருக்குல்ல. ஆமா, இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சர் அவர் மேலே 75 வழக்கு இருக்கு. அவர் என்கவுண்டரில் வழக்கு இருக்கு. அவரெல்லாம் அப்புறம் என்ன கட்சியில் வேண்டாம்னா எங்கே போவாங்க அவங்கள? நரேந்திர மோடி மேல ஒன்றும் பேசுறது இல்ல. சரி, பாண்டிச்சேரி ஸ்பீச் பாத்தீங்கல்ல? ஆமா, வணக்கம் 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 எப்படி வைப் இருந்தது. ஆனா தமிழகத்துல அந்த வைப் வந்து அங்க இல்ல. அங்க வந்து புசியானந்த இஷா சிங்னு ஒரு IPS பெண் சிங்கம் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சோஷியல் மீடியால அவங்க தான் ட்ரெண்டிங். அவங்க வரலாறு பார்த்தா ஃபேமிலியே IPS ஆ இல்லை. அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு வந்து கொலைகாரனை பார்த்தா எப்போ பாரு அவன் கொலைகாரன் இருந்தது, அவன் கொலை பண்ணானே இல்லையான்னு தெரியாது. ஸ்பீச் பார்த்தீங்களா? அதான் 41 பேர் 41 பேர் இங்கே ஒன்று போச்சுனாலும் ஏன் பொறுப்பு. ஆமாம், என்ன ஒரு அது புசி ஆனது அவ்வளோதான். இப்போ அவன் புசியில் ஏறிட்டு பாண்டிச்சேரி போலீஸுக்கு நன்றியா. ஆமாம், அன்னைக்கு கொலைகாரன் ஏற்கனவே உன் மேலே அப்படி தான் இருக்குது. போலீஸ் பார் அப்படி தான் நிற்கு, நீ கொலைகாரன்னு தான் பார்ப்பாங்க. 40 உனக்கு கொண்டு போட்டு 72 நாள் கழிச்சு நீ வந்து பாண்டிச்சேரியில் பதுங்கி உட்காந்துட்டு பேசுகிற பணம். அப்போ ரோட் ஷோ தானே கேட்குறாரு அவர். ரோட் ஷோ தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. OSR நடிகரில் அவர். அதனால் வந்து ரோட் ஷோ போகிற போது பேச தேவையில்லை, கையை மட்டும் காட்டிக்கலாம். பைக்கு பின்னாடி வரும், முன்னாடி வரும், தன்னோட ராஜாமால் கால் போட்டு அப்படியே பெரிய பவனி வரலாம், பவனி வர்ற மாதிரி காட்டலாம். அந்த பாம்பு மூஞ்சை வச்சுட்டு இப்படி காட்டுறது பார்க்குறது இதுதானே மக்களை நேசிக்கிறதுக்கு
ஒன்று இருக்கு. இது வந்து பாம்பு மூஞ்சின்னு சொன்னதா உங்களை பிரெஞ்சு மூஞ்சின்னு ஒருத்த கமெண்ட் போட்டுக்கிறான். நீங்க 200 ரூபா ஊப்பியா? 200 ரூபா போட்டா நீ 2 ரூபா ஊப்பின்னு கூட போட்டுக்க, அதை பத்தி நான் கவலையே இல்லை. சரி, ஏன் போறத போறா அறிவாலயம் வச்சு அறிவாலயத்தை கூட சுத்த முடியாது. நம்ம போய் முதல்வர் சந்திக்கிற அவர் பார்த்து சிரிச்சுட்டேன் நல்லா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதுக்கு மேல என்ன செய்வாரு? அமைச்சர் யாராவது பார்த்தாங்கன்னா அப்படிதான் சொல்லுவாரு. எடப்பாடி பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன அவங்க எதிர்பார்க்கறது என்ன? டிவிக்கே நம்மளும் கத்தணும். டிவிக்கே சூப்பர். எல்லாருமே பேசிக்கா விஜய் ஃபேன் தாங்க. இன்னைக்கு என்ன ஊடகவியலாளர் அரசியல் அவரை பார்க்கும் பொழுது அவர் அந்த அளவுக்கு இன்னும் வந்து பாண்டிச்சேரியில் அவரோட ஸ்பீச் வந்து பெருசா இல்லையா? பாண்டிச்சேரி தான் உங்களுக்கு என்னங்க ஞாபகம்? ஓப்பனா கேட்கறாங்க. ட்ரிங்க் அடிக்கிறவன் தான் சொல்லுவான் அவன். ஆமா, பாண்டிச்சேரி மதுபான பிரியர்களின் தலைநகரம் தான் எடிட்டர் போட்டு சொல்லி கொடுத்தது. பாண்டிச்சேரினாவே என்ன ஞாபகம்னா காலையில் 6 மணிக்கே கடை திறந்துருவாங்க. எல்லா இதுவும் நல்லா இருக்கு, பாட்டில் வந்து அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம குடிக்கிறது இல்லை அளவுக்கு டிராஃபிக் போலீஸ். ஆமா, டிராஃபிக்கும் உள்ள குடிச்சிட்டு வண்டி ஓட்டல, வண்டி ஓட்டும் குடிக்கல, அது ஹெல்மெட் தேவையில்லை. கடலூர் பாடல இருந்து வாங்கிட்டு போவாங்க, விழுப்புரம் பாடல இருந்து வாங்கிட்டு வர ஒரு பிரபல நடிகர் வந்து தன்னுடைய தங்கை திருமணத்துக்கு யாருக்கும் சரக்கு அங்கிருந்து வாங்கிட்டு வந்து கொரோனா பீரியட்ல பிடிச்சாங்க. 1974 பாண்டிச்சேரியில எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சாரு. அதை மாதிரி வந்து முதல்ல நான் இங்கேயும் வந்து ஆட்சி பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னமும் எம்ஜிஆரையும் தன்னையும் ஒரு ஈக்குவலா பேசிட்டு. அதுக்கு எம்ஜிஆர்னா வந்து அவர் 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலில் குதிச்சவர், காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அதுக்கப்புறம் தான் திராவிட சித்தாந்தத்துக்குள்ளே வந்தவர். எல்லாம் நிறைய கூட்டத்தை பார்த்துக்கிறாரு. பரங்கிமலையில் வந்து இதே பரங்கிமலை தொகுதியில் முதல்ல எம்எல்ஏ ஆனார் 67ல். இப்போ 72லேயும் ஆனார். இப்படியா அவர் வந்து 2 வாட்டி எம்எல்ஏ ஆகி தான் அடுத்தது 3வது வாட்டி 77ல் முதலமைச்சர் ஆகிறாரு. அவருக்கு வந்து நிறைய வரலாறு தெரியுங்க. விஜய் பேசுனது எப்படிங்க? வைபா இருக்கா, வைப் இல்லையா? ஒன்றுமே இல்லைங்க. அதாவது என்ன இருக்குது, என்னத்தை பேசுகிறாரு? அதாவது ஒரு ஊர், அதாவது ஒரு பேச்சை பார்த்து திமுக கற்றுக்கணும்னு சொல்லிடுறாருல, அது மட்டும்தான். அது எழுதி கொடுத்து பேசிட்டு போறாரு. என்ன கத்துக்கணும் பாண்டிச்சேரியில இருந்து? ஏனா மகா பாண்டிச்சேரி அரசுட்டு வந்து தமிழக அரசு என்ன கத்துக்கணும்? அதுக்கு பதில் சொல்ல தெரியணும்ல அவருக்கு. கற்றுக்கணுங்கிறாரு. அதாவது பாதுகாப்பு நல்லா கொடுத்தாங்க, எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதை டீ குடையில் உட்காந்து அந்த முதலமைச்சர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு செல்லை ஃபோன் வச்சுட்டு ஒரு 2 பசங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. அதை எளிமையாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே உட்காந்துட்டு அங்கே எல்லாம் அசைக்கவே முடியாது. ரங்கசாமியை அசைக்கவே முடியாது. அவர் ஜெயலலிதாவே தூக்கி போட்டவர். கூட்டணி சேரு அப்படின்னு அந்த அம்மா பதிவு சொல்லி போமா உன் வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லி கூட்டணியாவது கீட்டணியாவதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திரம். இப்போ அங்கேயும் ஒரு குண்டை தூக்கி போட்டார். யார்? விஜய். ரங்கசாமி கூட நான் கூட்டணி அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ வந்து இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து இப்போ குஷி ஆனந்த் வந்து குஷி ஆனந்த் ஆகிட்டார். எப்படி நமக்கு ஒரு அமைச்சர் பதவி உண்டு? இல்லை சிஎம் கனவு. சிஎம் எல்லாம் அங்கே ரங்கசாமி தான். உள்துறை அமைச்சர் உங்களுக்கு கொடுத்துட்றேன். குஷி ஆனந்த் வந்து உள்துறை அமைச்சர். அது எப்படிங்க? நான் என் கனவே அங்கே சிஎம் ஆகுறது தானே. கனவாவது கத்திரிக்காய் ஆகுது. நீ வா ரங்கசாமி பின்னாடி நெல்லு. அவர் கைனடிக் ஹோண்டா வச்சுட்டு எவ்வளோ சுற்றுறாரு? அவர் யார்? ஹோண்டாவை வச்சுட்டு அவர் புல்லட்டில் வச்சு சுற்றுறாரு ரங்கசாமி. அப்புறம் நிஜமான பாகுபலி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் போஸ்ட் போட்டு தலையை மட்டும் எடுத்துட்டு இவர் போடுவாங்க. என்ன ரஜினி போஸ்ட் வந்துட்டு ரஜினி தலையை மட்டும் எடுத்துட்டு ரங்கசாமி போஸ்ட். ஆமா, எந்திரன் நிற்பாரு. ஆனால் பார்த்தா டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாரு அவசியமா. அந்த மாதிரி ஒரு ஆளை போய் மக்கள் தூக்கிடுவாங்களா? யாரை என்ன பண்ணாலும் அங்கே ரங்கசாமி ஒன்றும் நடக்காது. ரங்கசாமி தான் நிரந்தர முதலமைச்சர். சரி, எல்லாருமே ஒரு 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 பார்வையாளராக நமக்கு வச்ச கேள்வி அனுப்பியிருக்காங்க. அந்த கேள்வி கேளுங்கன்னு. திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா மரணத்தை வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கொடநாடு வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிப்பான்னாங்க. இப்போ அதே மாதிரி இவங்க சைட்ல இருந்து இந்த மணல் கொள்ளை, டாஸ்மாக் கொள்ளையெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு கஞ்சாவை பற்றி மட்டும் சொன்னாலும் மற்ற ஏனைய விஷயங்களை 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்களே. அருமையான கொஸ்டினுங்க இது. வந்து இன்னைக்கு வந்து அரசியல் விமர்சகர்களும் சரி மற்ற பொதுமக்களும் சரி இது வந்து ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கொஸ்டின். ஒன்றுனா ஒன்றையே பிடிச்சிக்கிறாங்க. நல்ல கொஸ்டின். அதாவது தொண்டாமுத்தூர் இதில் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் தான் ஸ்டாலின். அவர் அப்போ சொல்கிறாரு, இதே தொகுதி இந்த அமைச்சர் வந்து பல்வேறு ஊழல்கள் செஞ்சுக்கிறாரு, இவர் இன்னும் 3 மாதம்தான், இவரை கொண்டு நான் ஜெயிலில் போடுவேன்னாரு. அப்போ சுற்றி இருந்த கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை திமுக காரனும் கொண்டாடுனான். சரி பரவாயில்ல, நமக்கு ஒரே எதிரி இவர் தான், இவர் வந்து வீழ்த்திட்டா நமக்கு வந்து கோயம்புத்தூரில் நம்ம அடுத்து உட்காந்துடலாம். ஆமாம், கோட்டை ஆகிடும்னு நினச்சான். இன்றைக்கி வரைக்கும் செய்யலிங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அதிமுக வந்து கோயம்புத்தூரில் 10 தொகுதி ஜெயிக்கின்ட்டு சொல்கிறான். புள்ளி விவரத்தோடு சொல்கிறான். ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாதுங்கிறா. நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு வந்தாலும் சரி, இல்லை 10 செந்தில் பாலாஜி வந்தாலும் 10 தொகுதியுமே ஏடிஎம்கே தான் ஜெயிக்குங்கிறாங்க.
இன்றைக்கி அன்னைக்கு பிடிச்சி போட்டிருந்தீங்கன்னா உள்ள ஜெயிலில் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அப்படி பேசுவாங்களா, பண்ணுவாங்களா? இது வந்து திமுக காரனோட கொந்தளிப்பு. கோயம்புத்தூர் இருக்கிறவங்க எல்லாம் கேஸ் போட்டதோட சரி. ஆமாம். இப்போ வந்து சீரியல் கில்லர் அப்படின்னா அந்த ஒரு அதே எடுத்தாங்க கொடநாட்டில். ஓட்டுநர் கனகராஜை திட்டமிட்டு கொண்டாங்க. அவன் வீட்டிலேருந்து வர்ற போது அந்த லாட்ஜில் தங்கியிருக்கிற போது அந்த போகிறதுக்கு இதுக்கும் ஒரு 10 திருஷ்யத்து ரேஞ்சுக்கு இருக்கும். ஆமாம். இது வந்து சீரியல் கில்லர். அடுத்தடுத்து கொலை, அடுத்தது கொலை. ஆமாம். அப்போது சிசிடிவி வந்து ஆஃப் ஆகுது. அப்போ வந்து இவன் செக்யூரிட்டி கொலைப்படுறான். உள்ளுக்குள்ள இருந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. தாசா வேஷத்துக்குலாம் ஆவணங்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க. வைரம் மோதிரம் எடுத்துகிட்டு வர்றாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வந்து இவளை அடிச்சிருந்தா அதை வந்து பிடிச்சிருக்கலாங்கிறாங்க. இப்போ அந்த கட்சியினோட பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் இதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். உன்னை நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துக்க. உனக்கு எனக்கும் அண்டர்ஸ்டாண்டிங், எழுதப்படாத ஒப்பந்தம். உன்னால் நான் ஜெயிலுக்கு போகவே, என்னால் நீ ஜெயிலுக்கு போகக்கூடாது. அப்போ வந்து என்ன செய்வாங்க மக்கள் வந்து ஏமாந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு தான் பார்ப்பான். இதனால தான் அவன் செய்கிறான். யார் 2 பேரும் வேண்டா, டிவிக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறான். ஸோ நான் அதுதான் ஃபைனலாக கேட்க வரேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ், இப்போ நம்ம பல விஷயங்கள் விமர்சனம் வச்சுருக்கோம். இப்போ 2 பேருமே இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசாமல் நுனிப்புல் மேஞ்சா மாதிரி அரசியல் பண்ணுறது, குற்றச்சாட்டு மாற்றி மாற்றி சொல்லிக்கிறத விட இப்போ ஸ்டேஜில் பார்க்கும்போது எல்லாம் வந்து ஒரு ஏஜை கடந்துட்டாங்க. இப்போ இங்கே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. யங்ஸ்டர்ஸுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கூடாதுன்ற ஒரு பேச்சு வருது. ஆல்ரெடி வந்து நீங்கள் 40% டிவிக்கு லீடில் வந்துச்சு, சென்சர் இது போடுறாங்க, தரவு போடுறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள். ஆனால் விஜயோட வளர்ச்சியை இப்போ பார்க்கலாம்ல. விஜய் இப்போ தனியாக நிற்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மாசாக தானே இருப்பார். கண்டிப்பாக. இப்போ நம்ம சொன்னதுலேயே வந்து 2 கட்சி வந்து இந்த விஷயம் வேண்டாம் போதும், இத்தனை வருஷம் பார்த்துட்டோம். ஆமாம், ஊழல் அடிக்கி மாற்றி மாற்றி செய்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து பிடிச்சி போட மாட்டேங்கிறாங்க. 2 பேருமே கேஸ் போட மாட்டேங்கிறாங்க. ஆளுக்கு இதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த விஷயத்தில் மட்டும் எதிர்த்து பேசுறது இல்லை அப்படிங்கிற மக்கள் வந்து ஒரு பகுதி மக்கள் இருப்பாங்க இல்லையா. அதனால் புதுசாக வர்றவங்க வரட்டும் சார். அதனால் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் சார். அதனால் வந்து நான் டிவி கேக் போடுறேன் சார். அதனால் வந்து நான் நாம் தமிழருக்கு போடுறேன் சார். நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி. ஸோ என்னதான் இருந்தாலும் வர நாட்கள் வந்து பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ அரசியல் நகர்வுகள், பிரேக்கிங் நியூஸ்ன்ற பேரை போய் ஜஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கும். அதற்கும் வந்து உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்வீங்க. உங்களோட அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.